இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 5.7 என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the second, third, fourth term in binomial expansion of x plus a the whole power n is 240, 720 and 1080 அப்படின்னு கொடுத்துருக்காங்க for suitable value of x. சரியா, இதுல வேணா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா x என்ன, a என்ன, n உடைய வேல்யூ, இந்த மூணு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு கொடுத்துங்கிறது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் ஆஃப் x plus a the whole power n. இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ t செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்னா t2. அப்போ t2 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா 240. அதுக்கடுத்து t3 எப்படி எழுதலாம் 720. அதுக்கடுத்து t4 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1080. ஜென்ரலா நம்ம r plus 1th term அதாவது tr plus 1 அப்படின்னு எழுதுவோம். சரியா, ஜெனரல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை NCR எழுதலாம்னா x power n minus r a power r. அதாவது இதுக்கு நம்ம எழுதணும்னா இதுதான் இதனுடைய r plus 1th term இல்லைன்னா nth term அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம எடுத்து எழுத போறோம். இப்போ எனக்கு இந்த t2 எப்படி எழுதணும் அப்படின்னா 1 plus 1. இந்த 3 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2 plus 1. 4 எப்படி எழுதுறோம் அப்படின்னா 3 plus 1. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 1 2 3 இதெல்லாம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா r. இப்போ இது எப்படின்னு பாருங்க. இப்போ எனக்கு t2 is equal to 240 அப்படி இருக்கு. இந்த t2 எப்படி எழுதலாம்னா t 1 plus 1. அப்போ இந்த 1 plus 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா nc1 x power n minus 1 a power 1 is equal to 240. இப்போ இந்த nc1 னா நமக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் n தெரியும். இந்த x power n minus 1 எப்படி பிரிச்சு எழுதிக்கிறீங்க, x power n into x to the power of minus 1. இது என்ன ஜஸ்ட் a மட்டும் தான். அப்ப 240. இந்த x power minus 1 இருக்கு இல்லையா, இந்த minus 1 மட்டும் கீழே கொண்டு வந்துருங்க. n into x to the power of n a divided by x, அதாவது 1 by x எழுதுனா is equal to என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 240. இது ஈக்குவேஷன் நம்பர் எடுத்துக்கலாம் 1 அப்படி நம்ம கொண்டு வந்துறோம். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த t3 எப்படி எழுதலாம்னா 720. இது எப்படி எழுதலாம், இந்த 3 2 plus என்ன எழுதலாம் 1. அப்ப 2 plus 1 அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃபார்ம் அப்படி எடுத்துக்க போறோம். எப்படின்னா nc2 x power n minus 2 a power 2 is equal to 720. இப்போ nc2 எப்படி எழுதலாம், n into n minus 1 divided by 2 into 1. இத x power n into x power minus 2 a square is equal to 720. இன்னும் இது எப்படி எழுதலாம்னா n into n minus 1 divided by 2. இது x power n, இந்த x power minus 2 கீழே கொண்டு போயிடுங்க. அப்ப a by x the whole square அப்படி நம்ம எழுதிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்றது ஈஸியா இருக்கு. இப்போ இது மட்டும் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. தேர்டு t4. இந்த t4 எப்படி எழுதலாம்னா t 3 plus 1 அப்படி எழுதிக்கலாம். இது 1080. இப்போ r பதிலா 3 கொடுத்தீங்க என்ன எழுதலாம், nc3 x power n minus 3 இங்க a power 3 is equal to 1080. இங்க மறுபடியும் nc3 எப்படி எழுதலாம் அப்படின்னா n into n minus 1 into n minus 2 divided by 3 into 2 into 1. இது x power n, இது x power minus 3 is equal to a cube. இது வந்து எப்படி எழுதுனா 1080. மறுபடியும் இது n into n minus 1 into n minus 2 divided by எழுதலாம் 6. இது x power n, இது a by x the whole cube is equal to 1080. இது ஈக்குவேஷன் எழுதலாம் 3 நம்ம எழுதலாம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா third equation divided by second equation. Third equation divided by second equation. Third equation இருக்கு n into n minus 1 into n minus 2 divided by 6 into x power n. இங்க a by x the whole cube which is equal to 1080 whole divided by இந்த பக்கமும் அந்த பக்கமும். Second equation பார்த்தோம் n into n minus 1 divided by 2 into x power n into a by x the whole square is equal to 720. n into n minus 1 cancel. ஒரு இந்த 2 6 அடிச்சீங்கன்னா 3 times. இந்த x power n cancel. இந்த a power
a by x the whole square ல இங்க என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிட்டா 1 மட்டும் கிடைக்கும் அதாவது a by x மட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ இங்க 1010 ஆயிடுச்சு கேன்சல் இப்போ எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 9th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் சரியா 9th டேபிள் எடுத்தீங்கன்னா 8 9s are 72 இங்க 12 9s are 108 மறுபடியும் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் இது ஆயிடும் 3 டைம்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க மேல எனக்கு n-2/3 மட்டும் இருக்கும் into a by x இருக்கும் which is equal to இங்க 3/2 ஓகேங்களா இப்போ இந்த a by x மட்டும் வெச்சுக்கோங்க இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 9 divided by கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 9 இங்க 2 into என்ன எழுதலாம் n-2 இது ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம் 4 இப்போ 3/2 போட்டீங்க இல்லையா அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படினு சொன்னா 2 divided by எழுதுறீங்க 1 இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க n into n-1/2 n into n-1 divided by 2 x power n a by x the whole square whole divided by 1 என்னன்னு பாருங்க n into x power n into a by x so இங்க 240 இங்க 720 so 720 divided by என்னடா 240 n என்னைடும் கேன்சல் x power n கேன்சல் இப்போ a by x இங்க ஒரு a by x நமக்கு என்னைடும் கேன்சல் so balance இருக்கிறது n-1/2 into a by x is equal to இது அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க so எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் அப்படினா டைரக்டா 24 டேபிள்ஸ்ல கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இது 1 டைம்ஸ் இது என்ன ஆயிடும் அப்படினு சொன்னா 3 டைம்ஸ் 3 into 24 என்னாச்சு 72 இல்லையா 3 4s are 12 balance 1 3 2s are 6 6 plus 1 7 இப்போ இங்க 3 மட்டும் இருக்கும் இந்த 2 அந்த சைடு கொண்டு போறீங்க அப்ப a by x மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு a by x அப்படினு சொன்னா 6 divided by n-1 இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்னா 5 ஆல்ரெடி இங்க ஒரு a by x இருக்கு இங்க ஒரு a by x இருக்கு அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 is equal to என்னலாம் 5 இந்த 4 உம் 5 ஈக்குவல் அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு 9 divided by 2 into n-2 is equal to 6 divided by n-1 இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க 9 into n-1 is equal to 12 into n-2 இந்த 2 இந்த 6 சேர்ந்தா ஆயிடும் 12 ஆ மாறிடும் இத கேன்சல் பண்ணிக்கலாம் வேண்டாம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா இது 3 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் உள்ள கொண்டு போங்க 3n-3 இது 4n-8 எல்லா நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் n எல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்டுங்க -8 இந்த சைடு வந்தா +8 அப்ப 8 - 3 is equal to 4n minus 3n 8 - 3 னா 5 அப்ப 5 is equal to என்ன ஆயிடுச்சு அப்ப n ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த n ஓட வேல்யூ கொண்டு போயிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அதே மாதிரி a by x கண்டுபிடிக்கிறீங்க அதுலயே கண்டுபிடிக்கிறீங்க இப்போ 5th பாருங்க a by x is equal to என்னன்னா 6 divided by n க்கு என்ன வேல்யூ 5 இப்போ 5 minus 1 அப்ப 6 divided by 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2 இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க n into x to the power of x power n நெக்ஸ்ட் என்ன இருக்கு a by x is equal to என்ன இருக்கு 240 n க்கு என்ன வேல்யூ 5 x power 5 ஏன்னா n க்கு 5 a by x க்கு என்னன்னு பார்த்தோம் 3/2 equal to 240 இப்போ அப்படியே கொண்டு போங்கங்க x for 5 மட்டும் இங்க வெச்சுக்கோங்க so 240 into கீழ டிவைட் அங்க வச்சுனா மல்டிபிள் divided by 3 into என்னதுலாம் 5 இப்போ 1 3s are 3 8 3s are 24 அப்ப 80 1 5s are 5 இது 16 times 16 2s are 32 16 32 அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படினா x power 5 is equal to 2 power 5 அப்ப x is equal to என்ன ஆயிடுச்சு 2 இத கொண்டு போய் மறுபடியும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப a by x is equal to எவ்வளவு 3/2 அப்ப a by 2 is equal to 3/2 இந்த 2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப a is equal to என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 3 so finally n is equal to 5 a is equal to 3 x is equal to 2